நாங்கள் அப்போகலிப்சிஸ் என்கிற புத்தகத்தை படிக்கிறதுக்காக கடந்து செல்றோம். முதலாவது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போகலிப்சிஸ் திரை நீக்கம், முதலாவது அதிகாரம் 9வது வசனம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற ஜோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன். சோதரே, நாங்கள் இந்த 9வது வசனத்தில் ஏற்கனவே போன முறை நாங்கள் அந்த உபத்திரவம் என்கின்ற விடயத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவம், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவம் என்றாலே, பெர்சிக்யூஷன் என்றாலே அது இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிறதா அல்ல. நமக்கு போலி சமயங்களுக்கு ஒரு நாளுமே உபத்திரவம் இல்லை. பெர்சிக்யூஷன் என்று நாம சொல்லுற அந்த சொல்லு அல்லது உபத்திரவம், துன்புறுத்தல் என்று நாம கதைக்கிறது மெய் சமயத்தின் சேர்ந்தவர்களுக்கு உலக மாம்சம் பிசாசால கொண்டு வரப்படுகிற பாடுகள் அல்லது துக்கங்கள், அதுல தான் நாங்கள் துன்புறுத்தல் சொல்றோம். அதில் இது ஏற்கனவே நாம சொல்லிருந்தாங்க, ஒரு முஸ்லிமுக்கு உபத்திரவம் இல்லை, ஒரு பௌத்தருக்கு உபத்திரவம் இல்லை, ஒரு இந்துக்கு உபத்திரவம் இல்லை, ஒரு சமணருக்கு உபத்திரவம் இல்லை என்று அவர்கள் அவையெல்லாம் அது போலி, அது சமயம் போல தோன்ற போலிகள், மெய்ச்சமயம் இல்லை. அது ஆதி முதல் ஆதாம படைச்சதுல இருந்து படைச்ச கடவுள் உருவாக்கினதில் அது மனுஷர் தாங்களே உருவாக்கி தங்களுடைய சமயமாக வச்சு கொண்டிருக்கிறது பொதுவா. அப்ப உபத்திரவம், பெர்சிக்யூஷன் என்ற அந்த விஷயம் எப்பயுமே இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அவருடைய வார்த்தை நிமித்தம் வாழுறதால அந்த குறித்த மக்களுக்கு அந்த வார்த்தைக்கு ஒத்துவராத ஆக்களால வர்ற பிரச்சனை, அதைத்தான் நாங்கள் உபத்திரவம் என்று சொல்லி பைபிள் எங்களுக்கு டிஃபைன் பண்ணது. அப்ப அந்த உபத்திரவத்தை நாங்கள் பைபிள்ல 2 முக்கியமான விஷயமா பார்க்கிறோம். ஒன்று பொதுவான உபத்திரவம், மற்றது மகா உபத்திரவம். அந்த பொதுவான உபத்திரவம் என்றதுக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்து ஜோவான்ல சொன்னது போல போன முறை பார்த்தாங்க, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப அதுல கதைக்கப்படுற விஷயம் பொதுவாக கிறிஸ்துவனுடைய சீஷர்களாக இருக்கிற எல்லாரும் அந்த அவர்களுடைய வாழ்க்கையில கட்டாயம் அனுபவிக்கிற உபத்திரவம், அது துன்பம், அது பொது. அது 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவருக்கு மட்டுமில்ல, அது 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிற கிறிஸ்துவின் மெய்யான சீடர்களுக்கும் உபத்திரவம் இருக்கு, துன்பப்படுத்தல், துன்புறுத்தல் இருக்குது. அது கிறிஸ்துவ நிமித்தம் தான் அந்த துன்பம், அவற்றை வார்த்தை நிமித்தம் தான் அந்த துன்பம். அந்த துன்புறுத்தல் நமக்கு துக்கத்தை, நமக்கு வேதனையை, நமக்கு கண்ணீரை, நமக்கு சில இழப்புகளை, நமக்கு பாரதூரமான மன பிரச்சனைகளை எங்களுக்கு கொண்டு வர. அப்ப அப்படிப்பட்ட அந்த நிலைமைகளைத்தான் நாங்கள் துன்பம் அல்லது துன்புறுத்தல் என்று நாங்கள் சொல்லுறோம். அப்ப அப்படிப்பட்ட அந்த விஷயம் பல விதங்களில் எங்களுக்கு வரலாம். அது போலி கிறிஸ்தவர்களாலையும் பெறலாம், அது ஏனைய போலி சமயங்களாலையும் பெறலாம்.
அது நம்மளோட கூட பிறந்த உறவுகளாலையும் வரலாம், நம்மளோட கூட பிறக்காத நண்பர்களாலையும் அது வரலாம், அது நாம வேலை செய்கிற இடங்கள்லையும் வரலாம், எங்களோட அழைப்புகள்லையும் அது வரலாம். அப்ப அந்த துன்புறுத்தல் கிறிஸ்துவின் நிமித்தம், அதாவது கிறிஸ்துவோட வசனத்தின்படி நாங்கள் வாழுறதால எங்களை துக்கப்படுத்துறது, வேதனைப்படுத்துறதாக அது அவர்களுடைய பக்கம் இருந்து செய்யப்படுகிறது நாங்கள் பொதுவான உபத்திரவம் என்று சொல்றோம். விளங்கும். அப்படி பொதுவான உபத்திரவத்தில் கடந்து எல்லா கிறிஸ்தவர்களும் கடந்து செல்ல வேணும். அது அவருடைய வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள்ல அதை அனுபவிக்க வேணும். அது அப்படி ஒன்று நாங்கள் அனுபவிக்க இல்லை என்று யாராவது சொன்னா ஒன்றில் அவர்கள் அந்த துன்பங்களை துன்பம் என்று அவர்கள் விளங்காம அப்படி சொல்லலாம். அது அப்படி யாராவது நினைக்கலாம், அல்லது உண்மையில அவர்கள் கிறிஸ்தவர்களாக இல்லாம இருக்க வேணும். ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று துன்பத்தை துன்புறுத்தல் துன்பம் என்று சொல்லி அத அப்படியா உணராம யாராவது இல்ல கத்தர் பிளந்து வந்திருக்கிறார் அதை நாங்கள் அதே பிரச்சனை இல்லை அப்படி என்று கொண்டு போறதால அது உபத்திரம் இல்லாம போயிடாது, அது உபத்திரவம் தான். அதாவது மனதுல வேதனையும் கிறிஸ்துவோட வசனத்திலும் வாழ்றதால பாத்தியா நமக்கு ஸ்கூல்ல நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ்கள்ல பங்கேற்க இல்லாம போகுது. ஐயோ நம்ம டீம்ல நம்மளை சேர்க்க மாட்டினான், அது வேதனை. ஏன் ஞாயிற்றுக்கிழமை மேட்சுகள் வருது, அப்ப நாங்கள் அதுக்கு போய் விளையாட இயலாது கிறிஸ்துவின் வசனத்தின் நிமித்தம். அப்ப சரி நாங்கள் மேட்சுக்கு மற்ற நாடுகள்ல வர்றோம், ஆனா சண்டேஸ்ல மட்டும் வர்ற மேட்சுக்கு நான் வராம ஏதாவது வரலாமான்னு கேட்டா சுயி அப்படியெல்லாம் செய்ய இயலாது, அது வந்தா எல்லாத்துக்கும் வரணும், அப்படி நாங்கள் எடுக்க இயலாது என்று சொல்லுறது அது துன்புறுத்தல் பேசிக்கா விளங்கு. அது எங்களுடைய கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிற வரங்கள் அல்லது அந்த மகிமையை எங்கள்ல இருந்து பறிக்கிறீர்கள். அப்ப அது எங்களுக்கு கிறிஸ்து நிமித்தம் தான் அந்த துன்புறுத்தல். மற்றபடி இல்லாட்டி நாமளும் போய் நல்லா விளையாடி சூப்பரா நாம பல விஷயங்கள்ல முன்னேறலாம். இப்படி நாங்கள் அப்படி இப்ப செய்யாததால நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஒன்றும் எங்களுடைய ஸ்கூல் டீம்ல நீங்கள் இல்ல, அதனால உங்களுக்கு படிப்பும் பார்ப்போம் விளையாட்டும் பார்ப்போம், அதனால உங்களுக்கு நாங்கள் பிரிஃபெக்ட் பேட்ச் தர மாட்டோம் என்று சொல்றது ஒரு உபத்திரவம், துன்புறுத்தல். ஏன்னா கிறிஸ்துவின் நிமித்தம் அவற்ற வசனத்தின் நிமித்தம் நாங்கள் போகல, அதை காரணமாக வச்சு அடுத்த லெவலுக்கு எங்களுடைய படிப்பு இருந்தாலும் நமக்கு பேட்ச் தர மாட்டோம் என்று சொல்லுறது அது கிறிஸ்துவின் நிமித்தம் துன்புறுத்தல். விளங்கும். எல்லாம் இருக்குது, ஸ்போர்ட்ஸும் இருக்கு, இதுவும் இருக்கு, ஆனா நீங்கள் சர்ச் ஆட்கள் என்றபடியால உங்களுக்கு பேட்ச் தர மாட்டோம் என்று சொல்லுறது. அதனால நீங்கள் சீனியர் ப்ரிஃபெக்ட் தர மாட்டோம், நார்மல் ப்ரிஃபெக்டும் இல்லை. ஏன்னா நீங்கள் எங்கட கோயில்கள் எங்கட ஏனைய விஷயங்களுக்கு வர மாட்டீங்கள், அதனால நாங்கள் தர மாட்டோம் என்று சொல்றது துன்புறுத்தல். அதுல நாம பிள்ளைகள் தங்களோட கிரேட் 1, 2 இருந்து கட்டாயம் துன்புறுத்தலுக்களால போக தொடங்கினோம். அவர்கள் கடவுளோட வசனத்தின்படி உண்மையா வாழ தொடங்கினார். பெற்றார் அதுல கவனமா இருந்தா அந்த உபத்திரவம் இல்லாம ஸ்கூல் படிப்பு முடிச்சுட்டு வர இயலாது வேற அல்ல. அதனால அது இந்த பூமியில எல்லா இடத்திலையும் எந்த வாழ்க்கையில ஒவ்வொரு லெவலுக்கும் அது வேற. சரி, அது கொஞ்ச நாள் அது போச்சுது என்று நாம கடவுள் நம்மளை வச்சிருக்கிற ஏனைய பக்கங்களால நாம ஷைன் பண்ணி நாம வந்து போனா அது அடுத்த லெவல்ல அடுத்த ஒரு உபத்திரவங்கள் காத்திருக்கு. நமக்கு உபத்திரவம் தாண்டாம எவரு நாம கிறிஸ்தவ வாழ்க்கை கடந்து போக மாட்டோம். அப்படி ஒன்றுமே எங்களுக்கு இல்ல என்றா அவர்கள் உபத்திரவம் என்னன்றதை விளங்கல. ஆனா அதால பாடுபட்டு மனசு நொந்து அதை பற்றி குழம்பி அதால மனசு வேதனை அடைஞ்சு
எல்லாம் இருப்பினோம். ஆனா அது உபத்திரம் அவளுக்கு அதை அப்படி யோசிக்கல. அது பரவாயில்லையே. ஆனா அவ பரவாயில்லைன்ற வழியில் அவ உபத்திரம் இல்லாம போக அப்படி ஒன்றுமே வர இல்லை, ஒன்றுமே இல்லை. நாங்கள் எல்லாம் ஓகேயா தான் போறோம்டா. அப்படி என்றால் அவர் கிறிஸ்துவின் வசனத்தின் நிமித்தம் வாழே, கிறிஸ்துவின் வசனத்தின் நிமித்தம் வாழ்ந்திருந்தார் கட்டாயம் உபத்திரவம் இருக்கு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகம் என்ன பகைச்சது, அதனால கட்டாயம் உங்களை பகைக்கும். நீங்கள் பகைக்கப்படுவீர்கள். இது ஆபீஸ் லெவலுக்கு போய் அடுத்த கட்டம். வேலை ஞாயிற்றுக்கிழமை வரணும், இருந்துட்டு தான் வைக்கிறோம், அப்ப கட்டாயம் வரணும். இல்ல அது அவசியம் நாங்கள் வரையலாது என்றா அப்ப நமக்கு இனி மார்க். அப்ப முந்தின மாதிரி இல்ல இப்ப நம்மளோட பாஸ். அப்ப அது நமக்கு வேதனை. என்னடா அரே ஆண்டவற்ற நிமித்தத்தை நாம அப்படி ஞாயிற்றுக்கிழமை போயில அது மனுஷனுக்கு விளங்கையில சரி கடவுளே நீர் பார்த்து கொள்ளும். அங்க ஒரு விதமான மன கீறல்கள் அங்க தொடங்கி. அப்ப அது நமக்கு நாம நீதி நிமித்தம் நாம கிறிஸ்தின் வசனத்தின் நிமித்தம் தான் அதில் பாடுறோம். ஆனா உலகத்து அஞ்ஞானிகளுக்கு அது ஏதோ தங்களோட நாங்கள் ஒத்து வரையில்லை என்ற ஒரு யோசனையில் அவர்கள் அதுக்கு பிறகு நமக்கு பல சந்தர்ப்பத்தில் ப்ரொமோஷனுகளை டிலே பண்ணினோம் அல்லது எல்லாம் வேலையெல்லாம் சரி. ஆனா இந்த பார்ட்டிகளுக்கு தானே நீங்கள் வார்கள் இல்லை. அது சனிக்கிழமை நைட் அதில் கொஞ்சம் வந்து பழகினா தான் தெரியும் மாக்களை. அப்ப அதாவது தான் ஒரு பிரச்சனை உங்கள என்று சொல்லிக்கலாம். அப்ப நமக்கு என்ன பிரச்சனை? நமக்கு ஞாயிற்றுக்கிழமை லேட் நைட்டா வந்தா கத்துற நாள் அடுத்த நாள் நமக்கு பிரச்சனையாகும். அதனால நாங்கள் லேட் நைட்டான சாப்பாடுகளோ இதுகளையோ தவிர்க்கிறோம். நம்ம இரவு 9 மணி 8 மணியோட சரி வீடு நமக்கு முடிச்சு இல்ல சனிக்கிழமை. அப்ப அதுக்கு மிஞ்சி நாம நிக்கல. அப்ப அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பெரியல. அப்ப ஆபீஸ் லெவல்ல நமக்கு பிரச்சனையா இருக்கும், கட்டாயம் பிரச்சனையா இருக்கும். ஏண்டா உலகத்தாக்களுக்கு இந்த நீதிகள் ஒத்து வராது, அவங்களுக்கு சக்தி வரும். அதனால அவங்க கட்டாயம் அவங்களுக்கு வைத்த கூமாட்டம் நம்மளோட அவர்கள் நம்மளை துன்பப்படுத்துவினார். அப்ப இந்த மாதிரி துன்பங்கள் எல்லாம் நாம கடந்து போயிடுறோம். அதனால எங்களோட சொந்தக்காரர் எங்களோட கூட பிறந்த யாக்களே நம்மள பல விதங்கள்ல துன்பப்படுத்துவீனம். அவளுக்கு வசனத்து நிமித்தம் தான் நாம சொல்லி தெரியும். ஆனா அத வேற லெவல்ல அவ எடுத்துக்கொள்ளுவீனம். நாம ஏன் வரையில நாங்கள் எல்லாம் உங்களதுக்கு எல்லாம் வந்து நாங்கள் உங்களோட கல்யாணத்துக்கு எல்லாம் வந்து நாங்கள் வந்து நின்று வேலை செய்கிறோம், எல்லாம் ஹெல்ப் பண்ணுறோம். அது என்ற பிள்ளையோட முதற்ச பிரசாதத்துக்கு தான் நீங்கள் வரையலாகும். அதன் எங்களோட அந்திரட்டிக்கு தான் அதுவும் இந்த புருஷன் அப்பா இறந்து அது 31 வச்சது அதுக்கு வரையலாகும். நாங்கள் செத்த வீட்டுக்கும் போனாங்க. ஆனா அந்திரட்டிக்கு வராதது அதோட அக்கா கதைக்கிறேன் நம்மளோட அந்த ஃபேமிலி உதாரணம். அதாவது தங்கச்சி அதோட நம்மளோட ஒரு இதான் கடைசி வாழ்க்கையில இனிமேல் உங்களோட. அப்ப உன்னால கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் அவற்றை வசன நிமித்தம் எடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் நாங்கள் அவர்களுக்கு எதிராக ஒன்றுமே செய்ய இல்லை. ஆனா அவர்கள் அதை எடுத்துக்கொள்ளுவினும் தங்களோட நாங்கள் ஒத்து வர இல்லை. அதனால இனிமேல் நாங்களும் உங்களுக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ண மாட்டோம். இதைத்தான் நாங்கள் சொல்றது உபத்திரவம். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் வந்தது சமாதானத்துக்கு அல்ல, நான் வந்தது பட்டயத்தை பிரச்சனைய உருவாக்க. யாருக்கும் பிரச்சனை? சொந்த குடும்பத்துக்குள்ள தகப்பனுக்கு மகனுக்கும் தாய்க்கு மகளுக்கும் பிரச்சனை. என்ன பிரச்சனை? பாவம் செய்த பிரச்சனை இல்ல. ஒரு கிறிஸ்துவ நிமித்தம் நாமல் வாழறதால அது அவர்களுக்கு பிரச்சனை. நாங்கள் பாவம் செய்யக்கூடாது என்று இருக்கிறது அவங்களுக்கு பிரச்சனை. வீட்டுக்குள்ள அது பிரச்சனை பிரச்சனை. அதனால நாங்கள் இந்த சேர்ச்சுக்கு தான் போறோம், இந்த சேர்ச்சுக்கு நாமல் போக வேணும், வாங்கோ. நீங்கள் அங்க என்ன அந்த சேர்ச்சில் என்ன படிப்பிக்கிறது, நீங்கள் 10 கட்டிலப்படி என்ன வாழறீர்கள் என்று கேட்டா கண்டுபிடிச்சா புதுசா இப்பதான் இவர் ஒரு ஆள். நாங்கள் காலகாலமா இந்த சேர்ச்சிலாம் போய் கொண்டிருக்கிறோம், இந்த சேர்ச்சை பற்றி என்ன இவங்க எப்ப வந்தவங்க இவ கதைச்சது கிறிஸ்து நிமித்தம் வாழுவோம். அந்த சேர்ச்சில கூட அதை திருத்தேலாது நாமல் ஒழுங்கா இருக்கிற சேர்ச்சுக்கு போவோம்ன்றதால இப்ப பிரச்சனை வீட்டுக்குள்ள. நாம காலை மாலையும் சேர்ச்சுக்கு போகணும். கண்டறியாத ஒரு சேர்ச் அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை முழுக்கவே சேர்ச்சு முடியுது. இப்படியோ இயேசு சொன்னவர்
நாங்களும் அவங்களும் எவ்வளவு படிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த பாஸ்டர்மார் இப்படி எல்லாம் வச்சிருக்கிறத இது சரியான ஒரு பிரச்சனை, நீயும் போக கூடாது அங்க சர்ச். ரெண்டே பிரச்சனை உபத்திரவம், துன்புறுத்தல். அயல துன்புறுத்தல். மெய்யான கிறிஸ்தவர் எந்த காலத்துல எந்த சமுதாயத்தில் வாழ்ந்தாலும் எந்த குடும்பத்தில் வாழ்க்கையிலையும் அவர்களுக்கு துன்புறுத்தல் இதான் பொதுவான துன்புறுத்தல் என்று நாம சொல்றோம். மகா துன்புறுத்தல் அல்லது மகா உபத்திரவம் என்றது கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில புறஜாதிகளையும் உள்ளடக்கி ஸ்தாபிக்கல எழும்பின பெரும் துன்புறுத்தல். அது பெரும் துன்புறுத்தல்னா மகா, அது அப்படி ஒரு துன்புறுத்தல் அதுக்கு முன்னுக்கும் இருந்தது இல்ல, அதுக்கு பின்னுக்கும் இல்ல. முதலாம் நூற்றாண்டுல ஒரு இந்த நாம இந்த அப்போகலிப்சிஸ் வாசிக்கிற அந்த திருச்சபைக்கு எழுதப்பட்ட அந்த காலத்தை தான் நாங்கள் மகா உபத்திரவம் என்று சொல்லுவோம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 25. இப்படிப்பட்ட இந்த மகா உபத்திரவம் உலகம் தோன்றினதுல இருந்து தொடங்கிலிருந்து அது வரைக்கும் இருந்திருக்காது, அதுக்கு பிறகும் அது இருக்காது. அப்படிப்பட்ட உபத்திரவம் அப்படின்னா உலகம் இருக்கும், ஆனா அது இருக்காது. அப்ப அது குறிப்பிட்ட அயல அந்த நீங்கள் கவனமாக நீங்க ஓடி முடியாத அந்த உபத்திர காலத்துல சுத்தி திருவியால் ஐயோ அது பெரிய மகா உபத்திரவம் என்று இயேசு கிறிஸ்து அதை சொல்லி இருந்தார். அது எந்த காலப்பகுதி என்றதை நாம பார்க்கல. இயேசு கிறிஸ்து தான் மரிச்சு அந்த அவர் போயின கொஞ்ச காலத்துல அது தொடங்கும். அவருடைய பெந்தகோஸ்தே நாளில பரிசுத்த ஆவியானவர் சபைய ஸ்தாபிச்சு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு அவர் பூமிக்கு அனுப்பப்பட்டதுல இருந்து கொஞ்ச நாட்கள்ல அது நடந்து கொஞ்ச நாட்கள் புறஜாதிகளுக்கு மேலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு சபையிலே அவங்களும் ஒன்றுதான் என்று அடையாளம் காணப்பட்டு இப்ப ஜூதர்கள் மட்டுமில்ல புற இனத்தாரும் சபைதான் என்ற அந்த ராஜ்யம் தொடங்கின கையோட தொடங்கிச்சது பிரச்சனை. அதைத்தான் நாம சொல்றோம் மகா, அதாவது அரச ஸ்தாபிக்க விடாம பட்டு பயங்கரமான பிரச்சனையாக எழும்பின காலம் மகா உபத்திரவ காலம். அந்த காலம் உலகம் தொடங்கினதில இருந்து கிபி 60 வரைக்கும் இருந்ததில்லை. கிபி அந்த 70 தாண்டி இப்ப வரைக்கும் அப்படிப்பட்ட உபத்திரவம் இல்ல. கிறிஸ்துவின் நிமித்தம் அப்படி ஒரு உபத்திரவம் எந்த ஒரு ராஜ்யத்துக்கும் எந்த ஆக்களுக்கும் அது வரையில்ல, வரவும் மாட்டுது என்று இயேசு சொன்னார். அதனால அந்த உபத்திரவத்தை மகா உபத்திரவம் அந்த கால பகுதியில் இருந்த சபைகளுக்கு எழுதப்பட்டுதான் இந்த வெளிப்படுத்தல் புத்தகம். அப்ப அந்த காலப்பகுதியில் இந்த உபத்திரவத்தை கிறிஸ்து அனுமதிச்சுதான் அந்த மகா உபத்திரவம் நடந்து கொண்டிருக்குது. அந்த ராஜ்யத்தினுடைய தலைவர் அரசருக்கு அப்ரூவலோட தான் அந்த ராஜ்யத்தை எதிர்க்கிற பிசாசும் ஏனைய போலி சமயமும் ஏனைய புற அந்த ராஜ்யத்துக்கு எதிரான உலகத்தாக்களும் அதுக்கு எதிராக போர் தொடுத்து கொண்டிருக்கிறேன். அதில் இது நாம் ஏற்கனவே படிச்சுக்கிறோம். எபேசியர் நிருபத்தில் கடவுளுடைய மக்கள்கிட்ட தொடுறது அல்லது ஏதோ ஒரு மனுஷர்களை அணுகிறதுக்கு பிசாசு கடவுள்கிட்ட அனுமதி எடுக்கணும். பிசாசு கடவுள்கிட்ட அனுமதி கடவுள் கொடுக்காம பிசாசு சொன்னாலும் மனுஷரை தொடவும் மேலாது, சொத்துகள் அழிக்கவும் மேலாது. அதுக்கான ஒரு உதாரணம், பிசாசு கடவுள்கிட்ட அனுமதி எடுக்காம மனுஷரையோ அல்லது சொத்துகளையோ தொடையலாது. ஜோபினுடைய புத்தகத்தில் நமக்கு தெரியும். அது வெல் கிளியர் அனுமதி. அப்ப சபைக்கு மேல கிறிஸ்துவ மனவாட்டிக்கு மேலே மகா உபத்திரவம் வருகிறது என்றா அது யாரு அனுமதிச்சிருக்கணும்? கிறிஸ்து அனுமதிச்சிருக்கு. சாதாரண உபத்திரவமே கிறிஸ்து அனுமதிக்காம நமக்கு வர்றதில்லை. கிறிஸ்து அனுமதிக்காம நமக்கு எந்த உபத்திரமும் இல்லை. அப்ப அது நமக்கு சரியான ஆறுதலா இருக்கணும். ஏன்னா கிறிஸ்து அதுக்கு பெர்மிஷன் கொடுக்காம நம்ம வாழ்க்கையில இந்த துன்பம் வர இல்லை. அவர் அனுமதிச்சபடியத்தை நம்ம வருது. அப்ப அவர்
துன்புறுத்தலினூடாக அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் அந்த விடாப்பிடியா நாம நிக்கிறத காட்டி அவர் அதால இன்னும் அதிகமாக அவர் வெறி கொண்டவன் போல ராஜா எழும்பி எல்லாருக்கும் பழிதிக்கிறதுக்கு அவர் அப்படி அனுமதிக்கிறார் என்ற அந்த பெரிய அந்த படம் நமக்கு விளங்க அவர் நம்முடைய ஜீவாதிபதிய இப்படி பாடுகளுக்காக அனுமதிச்சு அவரை புடமிட்டு நெருப்பு சோதனைக்கால கொண்டு போனூடாகத்தான் ராஜ்யத்தினுடைய தலைவராக அவர் ஏற்படுத்தினவர் கடவுள். அந்த ராஜ்யத்தினுடைய தலைவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவற்ற ராஜ்யத்தில் பங்கு வர போற நம்மளையும் அவர் அப்படித்தான் புடமிடுவார். அப்ப நமக்கும் அந்த சோதனைகள் இல்லாம ஒரு நாளும் ராஜ்யத்தின் பங்காளியில நம்ம இருக்கிறார். அதாவது உபத்திரவம் இல்லாம, நோய் இல்லாம, துன்புறுத்தல் இல்லாம, பாடு இல்லாம ஒரு நாள் நாம கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் பங்காளிகளா இருக்கிறார். அப்ப அதை செய்யறதுக்கு தான் அவர் இப்படி எங்களை அனுமதிக்கிறார். அப்ப இதைத்தான் இப்ப அப்போஸ்தலன் யோவான் நானும் அதுக்கு பங்காளி, என்னையும் பத்மதீவுல கொண்டு போய் இவங்க விட்டு இருக்கிறது, நாடு கடத்தி இருக்கிறது, அதனுடைய ஒன்றுதான் உங்களோட சகோதரன் இயேசு கிறிஸ்துவின் பெறுகிற உபத்திரவத்துக்கும் அவற்றை அரசுக்கும் அவரால அவருடைய அந்த நீடிய பொறுமைக்கும் அல்லது நாம அந்த பரிசுத்தவான்களுடைய விடாப்பிடியான அந்த முயற்சிக்கும் உங்களோட கூட நானும் கோ பார்ட்னர் என்று சொல்றது சிஓ கோ பார்ட்னர் என்றா உடன் பங்காளி. நம்ம கிளாஸ்மேட் என்றது ஒரே கிளாஸ்ல நாம மேட் நண்பர்களா இருக்கிறது. பேட்ச் மேட் என்று நாம சொல்றது யூனிவர்சிட்டியில அந்த பேட்ச்ல நாம ஒரே ஆக்களை ஒரே அந்த பேட்ச்ல படிச்சது. கோ பார்ட்னர் என்று சொல்றது ஒரு ஒரு முயற்சியாண்மைக்கு, அதாவது ஒரு வேலை ஒன்று நாம செய்யறதுக்கு நாங்கள் இணைஞ்சு வேலை செய்யறதான் பார்ட்னர் என்று நாம சொல்றது, கோ பார்ட்னர். அப்போஸ்தலன் யோவான் சொல்றார் அந்த சபைகளோட தானும் உடன் பங்காளி. அது மகா உபத்திரவம். அந்த மகா உபத்திரவத்தில் எப்படிப்பட்ட பாடுகள் எல்லாம் வருது. இப்படி நாம புறம் ஒரு கட்டத்தில் அப்ப இயேசு அப்ப ராஜ்யத்தின் தலைவர் என்னப்பா கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் இவ்வளவு அடிக்கப்படுகிறோம், நாம் இவ்வளவு பிரச்சனைப்படுறோம், நாம் குகைக்குள்ள ஒளிஞ்சு திரிகிறோம், நாம் மலைகளுக்குள்ள காடுகளுக்குள்ள திரிகிறோம், ஐயோ நிலத்துக்கு கீழே நாம பங்கர் அமைச்சு வாழ்ந்து கொண்டு கிடக்கிறோம், சாப்பாடு இல்ல, பட்டினி, இப்படி ஐயோ சாக கொடுத்தது, பிள்ளைகள் இல்லாமல் ஆக்கினது, புருஷன் இல்லாமல் ஆக்குறாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகளை இவ்வளவு அனுமதியும் கொடுத்து கிறிஸ்து ஏன் இப்படி விட்டு போட்டு இருக்கிற? ஐயோ இது நமக்கு அதை விளங்க முடியல. இந்த ராஜ்யம் இப்படிப்பட்ட ராஜ்யம், ஓம் சரியான ஏன் கிறிஸ்து இப்படி விட்டுட்டு எல்லாம் இருக்கிறார் என்றதுக்கான அந்த அங்கலாய்ப்பும் அப்படிப்பட்ட அந்த நாம ஒரு சொல்ல இனி அழுகிறதுக்கு கண்ணி இல்ல, கண்ணில யோசிச்சு என்ன இதுக்கு பிறகு எல்லாம் அவர் செய்யட்டும், 10% கூடாம நாம நித்திரையை கொள்ளுவோம் என்ற நிலையில இருந்தது. அப்போஸ்தலன் பேதுரு நாளைக்கு சாக போற, ஏற்கனவே ஜாக்கோப்ப பட்டியத்தால கொண்டாச்சு. அப்ப இவ பேதுருவா பிடிச்சாச்சு, நாளைக்கு காலமா பிடிஞ்சா அவளுக்கு மரண தண்டனை. ஆனா பைபிள் சொல்லுது அவன் நல்லா நித்திரையா இருந்தான். என்னன்னு நித்திரை கொள்ள முடியுது? நம்மள கனவேருக்கு பிரச்சனைகள ஜோசிக்கல நித்திரையே வருது இல்லை. ஆனா அவங்க நித்திரை கொண்டாங்க. ஏண்டா கிறிஸ்துவின் நிமித்தம் இப்படித்தான் என்ற அவ்வளவுதான். ஏற்கனவே நம்மளோட இருந்த 12 பேர்ல ஒரு ஆளை போட்டுட்டான், தலைவட்டி சாக்கொண்டுட்டான். கடவுள் என்னையும் அப்ப இதுக்கு அனுமதிக்கிற. அதனால கத்தாவே சரி, ஸ்தோத்திரம், நன்றி, நீர் செய்கிறேன், என்ற குடும்பம், என்ற மனசி, பிள்ளைகள் எல்லாம் நீர் பார்த்துக்கொள்ளும், சபை பார்த்துக்கொள்ளும், கத்தாவே நீர். அவன் தூரம் தட்டி அனுப்ப வேண்டி இருந்தது. பேதுரு முழிச்சு கொண்டு யோசிச்சு கொண்டு இருக்க இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்துல அந்த சாவும் அழுகையும் அதால ஒரு பிரயோசனம் இல்லை. அதாவது அழுகிறதால நாம
கடவுள் கிறிஸ்து அனுமதி கொடுத்திருக்கிறத மாற்றேலாது. அதனால அவற்ற சித்தம் நிறைவேறட்டும். அவர் அனுமதிக்கிறது, அவற்ற அனுமதி இல்லாம இந்த வாழ்க்கையில பிடிவடையல. நான் கிறிஸ்துவின் நிமித்தம் தான் நாமல் இப்படி அனுபவிக்க போறோம். அப்ப நாளைக்கு காலமா விடிஞ்சா நான் சாவன், அடுத்த நிமிஷம் நான் பரலோகத்துல பூரணமான ஆவியலோட நான் நீதிமான். அவ்வளவுதான். கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் நிமித்தம் போறோம். எந்த குடும்பம், குட்டி, சொத்துகள், அதில் இனி கடவுள் ராஜ்யத்தின் மக்கள் பார்த்துக் கொள்வார்கள். அவ்வளவுதான். அதனால நம்ம நித்திர கொள்ள முடியுது. மற்றபடி ஜோபு மாரி சொரிஞ்சு கொண்டு இருக்க அவருக்கு வேற வேதனை ஒன்றும் இல்லை. என்னதான் முடிச்சு சொரிஞ்சு கொண்டு ஐயோ எரியுதே 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 என்றெல்லாம் இருக்க அவன். ஜோபு நித்திர கொள்ள இல்லை. ஏன்னு சொன்னா புள்ள சேர்த்தது எல்லாம் போச்சு. கடைசியில இவர் நித்திர கொள்ள அளவுக்கு உடம்புல பெரிய உபத்திரவம். அயல பேதுருவாக்களுக்கு அந்த உபத்திரவம் இல்ல. ஜோபு மாதிரி பேதுரு பவுலாக்கள் உபத்திரவப்பட இல்ல. அவெல்லாம் தனித்தனியா உபத்திரப்பட்டு போனீங்களா? ஜோபு சொந்த குடும்பத்துல பிள்ளைகளை சொத்துகளை ஒரு நிமிஷத்துல பட்ட அடுத்தடுத்த நாள் போனார். கடைசியில நித்திரையே கொள்ளையிடாம உடம்பெல்லாம் தோல் அழுகி நாறுது. என்னண்டு இது அதோட மகா உபத்திரவம். அவனும் என்னத்துக்காக உபத்திரப்பட்டான்? பேயால. கிறிஸ்துவனுடைய வசனத்தின் நிமித்தம் அவற்ற வசனத்துக்காக காத்து கொண்டான். அந்த வசனத்தை கிறிஸ்துவுக்காக உண்மையும் உத்தமனும் சன்மாக்களும் தேவனுக்கு பயந்து வாழுறான். அதனால பேய் எனக்கு கொண்டு வர்றதோ கடவுள் அதை பேய்க்கு அனுமதி கொடுத்திருக்காங்க அவனுக்கு வடிவா தெரியுது. அதான் சபையேர் அவன் இவனெல்லாம் வந்து இருந்த போல பறிக்கிறாங்களே என்னட்ட. இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வரைக்கல அவன் சொன்ன நான் இன்னும் நம்பிக்கையோட இருப்பேன். கட்டாயம் நான் அவரை இந்த மாம்ச கண்ணால பார்ப்பேன். இப்படி அந்த விசுவாச பரிசுத்தவான்கள் கடவுளை அனுமதிக்காம அவற்ற வசனத்தின் நிமித்தம் படுற இந்த உபத்திரவங்கள் அவருடைய பூரண அனுமதியோட எங்களை வாழ்க்கையில தாக்குது. அதனால நாங்கள் அதுல நிச்சயமா இருக்கிறபடியால அவங்க அப்படி போய்கொண்டிருந்தாங்க. இப்ப இதைத்தான் இங்க ஜோவான் அவர் சபைக்கு எழுதுக்குள்ள எப்படி பேய்க்கு அவர் முடிவு கட்ட போற, எப்படி போலி சமயங்களுக்கு முடிவு கட்ட போற, எப்படி அந்த போலி சமயங்கள் பேயால பயன்படுத்தப்படுற மனுஷருக்கு அவர் முடிவு கட்டுவார் என்றத சொல்லி அந்த பழி தீர்த்தல்களால நாங்கள் ஆறுதல் அடையலாம். நாம படுற பாடுகளுக்கும் அந்த அநீதியான துன்புறுத்தல்களுக்கும் கடவுள் ஒரு பக்கம் எங்களை உயர்த்துவார், மற்ற பக்கம் அந்த செய்தியாக்கள் மேல அவர் சரியான பெரும் அழிவுகளை அவர்களை சங்காரம் பண்றதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார் என்றதை காட்டுற அந்த திரை நீக்கம் தான் இந்த புத்தகம். அப்ப இந்த விஷயத்துல உபத்திரவம் என்று நமக்கு வரையல நாம அப்ப யோசிக்க வேண்டியது கடவுள வசனத்துக்காக வாழ்ந்ததால வர்ற பிரச்சனையா, கடவுள வசனத்துக்காக வாழாததால வர பிரச்சனையா? நமக்கு இது கடவுள வசனத்தின்படி வாழாததால வந்தா அதுக்கு பேர் உபத்திரவம் இல்ல, அது பாவத்துக்கான தண்டனை. கடவுளின் வசனம் வாழ்ந்ததால வருகிறோம், அது உபத்திரவம் தான், அது பாவத்துக்கான தண்டனை இல்லை. அதனால கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறான் எங்கட பிள்ளை. அந்த டைம்கள் பாவத்தால வருதுண்டா கடவுளுக்குள்ள உபவாசம் பண்ணி தாழ்த்துறத நமக்கு நல்ல ஏண்டா கடவுள் எங்களை மன்னிச்சு எங்களை திரும்பவும் முறிஞ்ச ஆவிய கட்டுறதுக்கு. ஆனா பாவத்தால இல்ல கிறிஸ்தின் வசனத்துக்காக நின்றதாலே ஆனா கர்த்தாவே கர்த்தர் ஸ்தோத்திரம் அல்லேலூயா தேவனே பார்த்துக்கொள்ளும் கிருபையாரும் நீர் அடுத்தது எங்களை உபத்திரவப்படுத்துறவங்களை நீர் என்ன செய்கிறேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், தளல நான் குவிக்கிறேன் அவங்களுக்கு மேல், அவ்வளவுதான். சோ இதான் நாம அதுல விளங்க வேண்டிய இல்ல. அதுக்கு ஆண்டரே அதுல அறியாம செய்து விளங்கியில கடவுளே ஐயோ அதில் இவ்வளவு தேவையில்லாம எங்களை பாய்க்குது, நீர் எல்லா அதுல பாவ செய்யற எங்களை துன்புறுத்துறத எல்லாத்தையும் கொட்டிடாதே மதிலுக்கு மேல, ஆண்டரே அது எங்களோட கூட பிறந்தது ஐயோ எங்களுக்கு நல்லா தெரிஞ்சது அப்படி நாம சில வழியில அழ வேண்டி இருக்கு, கதற வேண்டி இருக்கு மாண்டவர்கிட்ட. ஏனண்டா விளக்கம் இல்லாம செய்து நம்மளோட பகைகளை துன்பப்படுத்திக்கலாம், அதுல இன்னும் கூட பிரச்சனை. ஆனா கர்த்தர் அதுகளையும் எங்கள்கிட்ட மன்றாட்ட கேட்கிற. இப்ப இத பாயிண்ட் இன்னும் ஒரு பாயிண்ட் இந்த வசனத்துல
அவருடைய ராஜ்யத்துக்கும், அவருடைய ராஜ்யத்துக்கும், இதான் அந்த சொல்லு, அவருடைய ராஜ்யத்துக்கும் உடன் பங்காளர். கிங்டம், கிங்டம், அவருடைய ராஜ்யம், அவருடைய ராஜ்யத்துக்கு உடன் பங்காளர். அவருடைய ராஜ்யம் 1ஆம் நூற்றாண்டிலே இருக்குது. ஜோவான் சொல்றார், அவற்ற ராஜ்யத்தில் நான் இருக்கிறேன். அவற்ற ராஜ்யத்தில் ஜோவான் எழுதின சர்ச் அங்க அவற்ற ராஜ்யத்துக்குள்ள இருக்குதுன்னு அவர் எழுதுற. அவருடைய வசனத்தில் கிறிஸ்து நிமித்தம் பெறுகிற உபத்திரவம் மட்டுமில்ல, அவற்ற ராஜ்யத்துக்கும் உடன் பங்காளர். அவ கிங்டம் கடவுள் இனித்தான் அரசமைக்க போறது இல்லை. 21ஆம் நூற்றாண்டு தாண்டி நிறைய பேர் அப்படித்தான் பொதுவா பல ஆட்கள் யோசிச்சு கிறிஸ்து வருவார், இனிமேல் இரண்டாந்தரம் வந்து ராஜ்யம் அமைக்க போறாரு. உண்மையில பைபிள் அப்படி ஒரு இடத்துலயுமே சொல்லல. பைபிள் சொல்லுது, இந்த நான் அவற்ற ராஜ்யத்தில் இருக்கிறோம், அவற்ற ராஜ்யத்தில் நாங்கள் பங்குதாரர், அவற்ற ராஜ்யத்தில் இருக்கிற ஆக்களுக்கு தான் துன்புறுத்தல், அவற்ற ராஜ்யத்தில் துன்புறுத்தப்படுற ஆக்கள் பரிசுத்தவங்களுடைய விடாமுயற்சியோட பொறுமையோட அதை தாங்க வேணும். ராஜ்யத்துக்குள்ள இல்லாத ஒருத்தருக்கும் துன்புறுத்தல் இல்லை. அயல ராஜ்யம் கிறிஸ்து இனி வந்து ராஜ்யம் அமைப்பாரா அல்லது ஏற்கனவே ராஜ்யம் அமைச்சிட்டாரா என்றதை நாம வேதத்துல விளங்கல எங்களுக்கு தெரியும். தானியல் நாம படிக்கல, நாம படிச்ச நாம ஒவ்வொரு அந்த நேபுகாத்நேச்சார் கண்ட கனவு, பெரிய ஒரு பொற்சிலையை கண்டேன், அதனுடைய சிரசும் அதனுடைய புயங்களும் பொன்னால் ஆகியிருந்தது. பிறகு அவருடைய நெஞ்சு அது அடுத்தது உண்டு, பிறகு அதனுடைய வயிறும் அதனுடைய கால்கள் அவருடைய துடை இன்னொன்று, கால் இன்னொன்று, பாதங்கள் விரல்கள் இன்னும் உண்டு. இந்த இதை பற்றி அப்ப விளக்கம் கொடுக்கல தானியல் சொன்ன, இது நீர் கண்ட இனிமேல் என்ன சம்பவிக்க போறன்றதை நமக்கு கர்த்தர் காட்டி இருக்கிறார். அந்த தலை வந்து இந்த பெபிலோன் கிங்டம், அடுத்த எழும்ப போற அந்த கிங்டம் தான் அடுத்தது. அது கிரீக், அது பெர்ஷியன் கிங்டம், பெர்ஷியன் கிங்டம். அதுக்கு பிறகு எழும்ப போற அந்த தொடையா இருக்கிறது, அது வந்து கிரீக்ஸ் உடைய கிங்டம். பிறகு எழும்புற அந்த பாதி மண் பாதி இரும்பு மாதிரி கலந்து இருக்கிறது ரோமன் கிங்டம். ரோமர் அந்த கிங்டத்துக்கு பிறகு ஒரு பெரிய கல்லங்கியோ உருண்டு வந்து உடைச்சு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிச்சதல்லோ, அதுதான் கிறிஸ்துவனுடைய கிங்டம். அப்ப நாம அதை படிக்கல, அந்த விளக்கத்தை நாம விளங்கினாங்க. அப்ப கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் எந்த ஆட்சி காலத்தில் வரப்போகுது? ரோமருடைய ஆட்சி காலத்தில் வரும். அப்ப ரோமருடைய ஆட்சி காலத்துல அந்த கல்லு அந்த விறகுல இயேசுடைய ராஜ்யம் அது வந்துதான் முழு கிங்கத்தை சுக்குநூறு அடிச்சு உடைச்சு போட்டு அது தானே வளர்ந்து பெருசாக வரப்போகுது அந்த கிங்டம். அப்ப ரோமருடைய ஆட்சி காலத்துல தான் நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்ட, நமக்கு ஒரு குமாரன் பிறந்தார். அவருடைய ராஜ்யம் அவருடைய தோளின் மேல் இருக்கு. அப்ப ரோமர் ஆட்சி செய்து கொண்டிருக்கல, அகஸ்டஸ் சீசர் ஆட்சியத்துல கிறிஸ்து பிறந்தார். அப்ப அந்த கல்லு உருண்டு வந்துச்சு. அது அப்ப வந்த தொடக்கத்திலேயே அது அப்ப கொஞ்சம் சட்டமுடாம இருந்து 30 வயசு வரைக்கும் அந்த அந்த அரசன் சட்டமுடாம இருந்து எல்லாத்தையும் ஒழுங்கா வச்சுக்கொண்டு சரியான டைம் பிரேக்ல மனம் திரும்புங்கள், த கிங்டம் இஸ் நியர், பரலோராஜ்யம் சமீபித்து, ராஜ்யம் கிட்ட வந்துட்டது. அப்ப ராஜ்யத்தினுடைய தலை அங்க இருக்கிற, அப்ப ராஜ்யம் கிட்ட வந்துட்டு. பிறகு கொஞ்சம் தூரம் அவர் ஊழியம் செய்து சொன்ன ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்துட்டு, ராஜ்யம் சமீபமா இருந்தது, இப்ப உங்களுக்குள்ள வந்துட்டு. நான் பேச ஊழால துரத்த இல்ல, நான் என்ற விரலால பிசாசுல துரத்துறதால உங்களுக்கு தெரியும். அப்ப நான் ராஜ்யத்தை ஏற்கனவே உங்களுக்குள்ள நடுவில் அவன் கொண்டு வந்துட்டேன். அப்ப அரசன்னா ராஜ்யம் ஏற்கனவே வந்துட்டது. இப்ப இந்த ராஜ்யம் வந்தது, அவர் பிறகு சொன்ன அது வளர வேணும் அந்த ராஜ்யம். அதன் தானியலும் சொன்னது அது வளரும் அந்த ராஜ்யம். அப்ப அவர் அதற்கு பல கதைகளை ஊடாக அந்த ராஜ்யம் எப்படி வளரும் என்றதை சொன்னார்.
அது நீங்க நினைக்கிற மாதிரி ஆக்களை பட்டியம் காட்டி பல ராஜ்யத்துல சேர்றா இல்லாட்டி சாக்கொல்லும் என்று சேர்க்கிறதுல அது ஒரு கடுகு விதையை போட்டா அது அப்படியே முளைச்சு கொஞ்சம் கொஞ்சமா பெருசா ஆரம்பித்து அந்த ராஜ்யம் பெருசா வளரும். அது வளர்ந்து எதுவரை எல்லாத்தையும் மூடும், உலகம் முழுக்க மூடும் அந்த ராஜ்யம். அது அப்படியே ஒரு ஸ்திரீ ஒரு புடி மாவை எடுத்து அல்ல 3 புடி மாவு எடுத்து அத பிணைஞ்ச புளிச்ச மாவுக்குள்ள பிணைஞ்சு வச்சுட்டு இருக்க, அது பார்த்தா அடுத்த நாள் பிணைஞ்சமா எல்லாமே அது புளிக்க போச்சு. அப்ப எப்படி புளிப்பு வந்தது, எப்படி கடத்தப்பட்டது தெரியாது, ஆனா முழுக்க புளிக்கும். ராஜ்யம் அப்படித்தான். எந்த ராஜ்யம் கண்ணுக்கு தெரியாத விதத்தில் நான் முழு உலகத்தையும் புளிக்க வைப்பேன் என்ற ராஜ்யத்துக்காக. அதுல கிறிஸ்துவனுடைய அரசு அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா அது வளர்ந்து எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா மூட வைக்கும் என்றதை கிறிஸ்து சொல்லி இருந்தவர். இதெல்லாம் நம்மளோட அப்போஸ்தலருக்கு வழியா விளங்கல. அவர்களும் நினைச்சு கொண்டிருக்கா கிறிஸ்துவ ராஜ்யம் ஒரு துவக்கி இருக்கணும், நாம மிலிட்டரி மேரி எல்லாம் பூட்ஸ் எல்லாம் போட்டு ஆர்மி மேரி நாங்கள் எல்லாம் வெளிக்கிட்டு இப்ப சல்வேஷன் ஆர்மி என்ற ஒரு குரூப் செய்கிற மாதிரி ப்ளூ கலர் ட்ரௌசரும் ஒயிட் கலர் ஷர்ட்டும் போட்டு கெப்பம் அடிச்சு ஸ்டார்களும் கொழுவி அவ அப்படித்தான் சேர்ச்சுக்கும் போறவன். அவ அதை சேர்ச் என்று சொல்ற இல்ல, அது ஆர்மி குரூப் தாங்க. ஏண்டா கிறிஸ்து ராஜ்யம் அமைச்சிருக்கணும். அப்படி என்றா கிங்டம்னா கிங்டத்துல நமக்கு மிலிட்டரி பீப்புள் மாதிரி நாம இருக்கணும். அதுக்குள்ள அவ மூப்பர் டீக்கன் இல்ல, அவளுக்கு கேர்னல் சார்ஜன் இப்படிதான் அவங்க வச்சு கொண்டுக்கிறா. இது ஒரு ஐயோ பெரிய ஒரு குரூப் ஒன்று. நமக்கே சிரிப்பா இருக்குது. கடவுள் பார்த்து என்னென்று சிரிச்சு இது ஐயோ இந்த பைத்தியங்களை நான் என்ன செய்ய போறேன். அப்படி ஒருத்தனுக்கு தரிசனம் கிடைச்சு அவன் நோர்த் என்று சொல்லப்படுற ஒரு மனுஷன் இப்படி வலிக்கிட்டார். அதுவும் 1800 சொச்சங்கள இந்த பிரதரன் குரூப் ஒரு பக்கத்தால இவன் ஒரு பக்கத்தால. ஐயோ ஐயோ, அது ஜாழ்ப்பாணத்திலையும் இந்த கொஞ்சம் நம்ம போய்க்குள்ள இருக்கு. சல்வேஷன் ஆர்மி, ரட்சண்ய சேனை, எல்லாரும் சல்யூட் அடிச்சோண்டு எல்லாம் இப்படியேதான் பாட்டும் படிச்சு அங்க கெத்தட்ட வந்தி இல்ல, அதுகள் ஒன்றும் இல்லை. ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க, ஆனா எல்லாரும் யூனிஃபார்ம் எல்லாம் ஆர்மி யூனிஃபார்ம் தான் நிற்பான், பொட்டபடி இல்லை. ஹலோ சின்னால் பெரியால் இல்ல, பாஸ்டர் கேர்னல் ரெண்டு தான் கூப்பிடுவார், சாஜன் வாங்கோ. எப்படி இருக்கு? சோ கடவுள ராஜ்யத்தை மாம்ச ரீதியாக யோசிச்சது, மாம்சத்துக்குரியவர் மாம்சப்படி அப்படியே உலக பிரகாரமா யோசிச்சுட்டு அப்படி செய்து கொண்டு கிடக்கிறார். சோ பேதுருவாக்களும் அப்படிதான் யோசிக்காது. இயேசு உயிரோடு எழும்பி 40 நாள் சரியான இன்டென்சிவ் ட்ரைனிங் கிளாஸ் எல்லாம் வச்சு அவர் வெளிக்கிட போற தள்ளோதுக்கு ரவி இப்ப இந்த டைம் தான் நான் ராஜ்யத்தை கொண்டு வர போடுறேன். டேய் இன்னும் முழங்கிலா உங்களோட வேலையை பாருங்கடா, ராஜ்யம் ராஜ்யம் அலைகிறீர்கள். நான் ஏற்கனவே ராஜ்யம் வந்துட்டு ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீர்கள். நான் பேர் சபூலினால பிசாசத்துறதுனா உங்களோட பிள்ளைகள் ஆளால துரத்துறாங்க உங்களை வச்சு நான் கேட்டு கடவுள் ராஜ்யம் ஏற்கனவே வந்திருக்கேன் இல்லாம அப்ப சொன்னது ஞாபகம் இல்லையடா. இவ்வளவு 40 நாள் அதிதீவிர ட்ரைனிங் வச்சும் விளங்கிறடா. இன்னும் உங்களுக்கு உங்களோட வேலையை பாருங்க. எப்ப ராஜ்யம் கொண்டு வர்றது அது உங்களுக்குரிய விஷயம் இல்லை, அது நான் பார்த்துக் கொள்றேன். அவங்களுக்கு இன்னும் விளங்கல தாங்கள் ராஜ்யத்தில் இருக்கிறோம். அவள் நினைச்சு கொண்டிருக்கா அப்படியே போய் பிலாத்துக்கு ஒரு தொண்டையில கத்திய வச்சு, டேய் நீ குத்தின இயேசுடைய ஆக்கள் நாங்கள், நான் தான் இங்க கட்டளை தளபதி என்னதான் வச்சுக்கொண்டு பேது சொல்லலாம்னு யோசிச்சு சேர தெரியல. அவர் தான் சீஃப் அங்க. அங்கால ஜாக்கோப்பும் ஜோவானும் அடுத்த 2 பேரும் அப்பவே எரிச்சு சாக்கொள்றதுக்கு ரெடியா இருந்தவங்க. அப்ப இயேசு ஓமன் இருந்தா முதல் பாஞ்சிருப்பாங்க. அங்க இருக்கிற பிரதான ஆசிரியர் இருந்து எல்லாரையும் வெட்டி அந்த ஓங்கி அரைஞ்சவன் கைய முதல் வெட்டி இப்படியெல்லாம் செய்திருப்பாங்க இயேசுக்கு செய்த எல்லாத்தையும். ஆனா முதல் செச்சது யாக்கோப்பு தான். தோய் சாக்கொல்லோடும் நினைச்சவன் தான் முதல் செத்தான். யாக்கோப்பத்தான் முதல் பட்டியத்தர விட்டுதான். கடைசியா செத்தது ஜோவான். எல்லாரையும் பார்த்துட்டு நீ 2 பேரும் தான் வெளிக்கிட்ட நீங்கள் எரிச்சு அழிப்போம் இந்த சமாரியரு.
அப்படிதான் இப்ப நம்ம 2 ஜோசியம் இந்த அந்தோனியார் கோயில இதே எப்படி எரிக்கிறதன் நான் வந்து எரிப்பேன் இந்த ஆக்களு. டேய் என்ன ஆவியடா உங்களுக்கு, எல்லாரையும் ஏமாத்தி கொண்டு இப்படி இதுக்கு நான் ஒரு குண்டு தயாரித்து போட்டு எரிச்சுக்க போறோம் இந்த கோயில்கள் எல்லாமே. அந்த யார் முதல் சாரணம் யார் கடைசிய சாரணம்னு தெரியல இந்த நிலையில. கடைசி அதெல்லாம் அப்படியே இருக்கு முண்டைக்கு வரைக்கும் இருக்கிற மாதிரி. ஆனா நாம அப்படிதான் ஜாக்கோபும் ஜோவானும் இந்த ஜோவானே சாரல் பொரிச்ச சட்டிக்குள்ள எரிச்சு பொறிக்கி பார்த்தாங்க, அதுவும் முடியாது. அப்படி உபத்திரவங்கள். அதுல ராஜ்யம் இயேசு வருவார், அவர் எருசலேமில் அரசாளுவர், இஸ்ரவேலர்களான அவற்ற ராஜ்யத்தினுடைய மக்கள் புறசாதிகள் நாங்கள் ஒருவரும் இல்ல. ஐயோ நாங்கள் அந்த காலத்துல சபையே இருக்காது, அதெல்லாம் எடுபட்டு போயிடும் சபை. அப்ப இந்த பூமியில பாரு இந்த இஸ்ரவேல் இப்ப நெத்தனியாவு செய்யற மாதிரி இயேசுநாதர் அங்க இருந்து ஆட்சி செய்து உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களும் வந்து மண்டிடுவாங்க, எல்லாம் பேயெல்லாம் கட்டி போட்டுடுவார், ஒருத்தனும் ஒன்னும் செய்யறாது. ஆனா 1000 வருஷத்துக்கு பிறகு திருப்பி இயேசுவுக்கும் அந்த ராஜ்யம் எழும்புவாங்க. இஸ்ரவேலுக்கு பெரிய அடிவாடு நடக்கும். அது கோகு கொண்டு கனெக்ட் பண்ணுவாங்க மொட்டந்தரை முழங்காலை. நாமளே சைக்கிள் படிக்கல கோகு மாகோ எல்லாம் படிச்சுனாங்க. அது என்ன இவங்க இப்படி காத்தையா விட்டு நம்மளையும் கொஞ்ச காலம் ஏமாத்தி இப்படி இப்ப நிறைய பேரை இன்னும் ஏமாத்தி கொண்டு இயேசு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வருவார். அதான் 1000 வருஷ அரசாட்சி. அந்த சல்வேஷனாமி பைத்தியம் மாதிரி இது கொஞ்சம் பைத்தியம். 1000 வருஷம் 1000 வருஷம் 1000 வருஷம் இப்ப பார்த்தாலும் 1000 வருஷம். என்னடா அப்ப எப்படி வாழணும்? அப்ப நாங்களே இல்லை, நாங்க சபை போயிடும் புறசாதிகளுக்கு சம்பந்தம். அப்ப புறையின ஹோதரிக்கு 1000 வருஷம் 1000 நீயே இருக்க மாட்டேன். அதுல புறையினத்துக்கு அதை பற்றி கதை இருக்கிற அது முழுக்க முழுக்க ஜூதர்கள் தான். அதான் அந்த 1,44,000 பேர் இப்படி எல்லாம் கதை விட்டு. ஆனா இங்க அப்போ டேய் அவற்ற ராஜ்யத்துல நான் பங்காளனுடன் பங்காளன் இருக்கிறேன்டா, நீங்களும் அவற்ற ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள். ராஜ்யம் இனி வரப்போகுதா? ஏற்கனவே வந்துட்டோம். ராஜ்யம் ஏற்கனவே வந்துட்டு. அப்ப அந்த விஷயங்களை கொஞ்சம் நாம எழுதி கொள்ளலாமல. லூக்கா 10:9-11 ராஜ்யம் சமீபமாயிட்டவர். லூக்கா 10:9-11 ராஜ்யம் சமீபமாயிற்று. இரண்டாவது மத்தேயு 12:28 லூக்கா 17:21 ராஜாவும் ராஜ்யத்தின் பலமும் வந்தாச்சு. ராஜாவும் ராஜ்யத்தின் பலமும் வந்தாயிற்று. இது இரண்டாவது விஷயம். அதான் அந்த வசனம். King and the kingdom's power has come. ராஜாவும் ராஜ்யத்தின் பலமும் வந்து விட்டது. மூன்றாவது ஸ்டெப், ராஜ்யத்தின் புத்திரர் உருவாக்கப்பட்டு விட்டார். ராஜ்யத்தின் தான் மூன்றாவது இல்ல 17 இரண்டாவது கோட்டேஷ் அல்ல 2. மூன்றாவது ராஜ்யத்தின் புத்திரர் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். மத்தேயு 21:43 லூக்கா 18:16 கொலோசியர் 1:13. ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சொந்தத்துக்கு பங்கெடுக்க நம்மை தகுதியாக்கினவர், தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மளை உட்படுத்தினவருமாகிய பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இதான் கொலோசியர். அப்ப கொலோசிய சபை உட்பட எல்லாம் ராஜ்யத்தின் புத்திரர் ரெடி. அது the people of kingdom. அது நாலாவது ராஜ்யத்தினுடைய நிலை எல்லை. ராஜ்யத்தினுடைய நிலை எல்லை டெரிட்டரி ஆஃப் த கிங்டம். ராஜ்யம் இருக்கணும்னா ராஜ்யத்துக்கு ஒரு இடம் இருக்கும். பிறகு ருத்ரகுமாரன் மாதிரி நாடு கடந்த தமிழ்களை மண்டு போட்டு நிலைமை இல்லாம இருக்கிறேன். ருத்ரகுமாரன் என்றவரும் அவரை சேர்ந்த கொஞ்சம் பேரும் நாடு கடந்த தமிழீழம் வச்சிருக்கிறார். எங்கடா நிலம் இருக்கு? நாங்களே அந்த நிலத்தில இல்ல என்று அவர் சொல்லிக்கொண்டு அவர்
ஜெர்மனியிலையும் யூகேலையும் பிரான்சிலையும் ஓடிய பரதேசிகளா இருந்து கொண்டு அவர் ராஜ்யம் அமைக்கிறீங்க. அதுக்கு பேர் நாடு கடந்த தமிழீழம். தமிழீழத்திலே ஆட்கள் இல்ல, ஆனா நாடு கடந்து இருக்கிறீங்க. அது ஒரு ராஜ்யமாமா. அதுக்கு பிரசிடென்ட், அதுக்கு இது இன்னும் ஒரு பைத்தியம். இங்க சில பைத்தியங்கள் சல்வேஷன் ஆர்மி பைத்தியங்கள் மாதிரி இது நாட்டிலே ஆள் இல்லை, ஆனா நாடு கடந்து ஈழம் அமைச்சு எலெக்ஷன் எல்லாம் வைக்கிறான் மனுஷன் எல்லாம் இமெயில்ல இதுகள்லாம். அப்ப அவ அதை சொல்றது நாம அது ஒரு அது இயேசு கிறிஸ்து நாட்டுக்கு தான் ஆட்சியாளர். அவற்ற அரசு நிலத்தோட சம்பந்தப்பட்டது. நிலம் இல்லாம ருத்ரகுமாரன் மாதிரி விசர்க்கூத்தாடையில இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தின் எல்லை லூக்கா 19:12,15 லூக்கா 19:12,15 லூக்கா 21:31 லூக்கா 21:31 மாற்கு 9:1 மாற்கு 9:1 அப்போஸ்தலர் 14:22 அப்போஸ்தலர் 14:22 நாலும் உண்டு. அப்போஸ்தலர் 14:22 22 இல்ல, ஓகே. 21, 22 எழுதாமல்ல, ஃபைன். அதனால கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் நாம் இன்றைக்கு பார்த்த மாதிரி அவர்கள் பாப்பே பட்டணத்துக்கு போனார்கள். அவர்கள் பாப்போ பட்டணத்துக்கு போனார்கள். பெனிக்கே வழியாக அவர்கள் போனார்கள். அவர்கள் லீஸ்திராவுக்கு போனார்கள். இல்ல, அவர்கள் இதுல நாம பார்க்கிறோம். ஆமா, லீஸ்திரா, இக்கோனியா. அப்ப அவற்ற ராஜ்யத்தினுடைய எல்லைகள் அங்க காட்டப்படும். அது நிலத்தோட சம்பந்தம். நிலத்தோட ரியல் லேண்ட், ரியல் பீப்புள். நிலம் எல்லாம் இல்லாம அவற்ற ராஜ்யம் இந்த உலகத்தில். இப்ப அவற்ற ராஜ்யம் தமிழீழத்தில் நமக்கு ஜாழ்ப்பாணத்திலே மற்ற ராஜ்யம் இருக்குது. ராஜ்யத்தின் மக்களும் இருக்கிறோம். அதில் அவற்ற அரசு எல்லை அது பூமி முழுவது. ஏன்னா தானியல் கண்ட தரிசனம் ஞாபகம் இருக்குது, கிறிஸ்து கதை ஞாபகம் இருக்குது. அது முழு பூமியை மூடும். பூமியில எல்லா இடத்திலையும் அவற்ற ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அங்க அவருக்கு மக்களும் ராஜ்யத்தின் புத்திரரும் இருக்கிறார். அதில் அதான் நம்மளுடைய எல்லை. ஐந்தாவது விஷயம், ராஜ்யத்தினுடைய விருத்தி, ராஜ்யத்தின் விருத்தி, the progress of kingdom, ராஜ்யத்தின் விருத்தி. அல்ல, அது மத்தேயு 13, லூக்கா 11:2. ராஜ்யம் விருத்தியாகிக் கொண்டு போய் விருத்தி அது அஞ்சாவதோடே நாம் எழுதும் ராஜ்யத்தின் விருத்தி நித்திய ராஜ்யத்தினோடு ஒன்றிணைப்பு. நித்திய ராஜ்யத்தோடு ஒன்றிணைப்பு. ராஜ்யம் அப்படியே பெருசாகி அது அது பலஸ்தீனாவில் தொடங்கினது. நித்திய ராஜ்யத்தோட ஒன்றிணைக்கப்படும். நித்திய ராஜ்யத்தோடு ஒன்றிணைக்கப்படுதல் கோட்டேஷன் மத்தேயு 25:34, 1 கொரிந்தியர் 15:24. மத்தேயு 25:34, 1 கொரிந்தியர் 15:24. 1 கொரிந்தியர் 15:24 வாசிக்கிறோம், கவனித்துக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 15:24 இல்ல 5 அப்படியே சரி. ராஜ்யம் அது விருத்தியாகி நித்திய ராஜ்யத்தோடு ஒன்றிணைக்கப்படும். 15:24 அதன் பின்பு
முடிவுண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பெரியரித்து தேவனுக்கும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். அப்ப கிறிஸ்து தான் வந்து உருவாக்கி விருத்தி அடைச்சு இந்த மக்களா சேர்த்து எல்லாரையும் கட்டி உருவாக்குற அந்த ராஜ்யத்தை கடைசியில பிதாட்ட அவர் ஹேண்ட் ஓவர் பண்ண போற அதன் நித்திய ராஜ்யமா அதுக்கு பிறகு அதன் இனி வரப்போகுது. அப்ப இயேசு கிறிஸ்து ஹேண்ட் ஓவர் பண்ணின பிறகு எங்களுக்கு புதிய வானம் புதிய பூமி அதோட அதுக்கப்புறம் அந்த ராஜ்யம் ஒரு நிலத்தோட சம்பந்தப்படும். நிலம் இல்லாம ராஜ்யம் ஒரு காலம் இருக்காது. அதுல அடுத்த இந்த பூமியை அவர் பாவத்தை இல்லாமலாக்க பாவத்தால வந்த சாபங்களும் இல்லாமலாகும். அவர் பூமி அப்படியே சுத்தமாக்கி அது அதுக்கு பிறகு நித்திய ராஜ்யமாக மக்கள் நாங்கள் அரசனோட எல்லா நீதியின் மக்களும் எந்த ஒரு கெடுபிடியும் இல்லாத பாவமே இல்லாத அந்த ராஜ்யம் இந்த பூமியில வாழும். இதான் அவற்ற மாஸ்டர் பிளான். அதுதான் இங்க ஜோவான் காய்ச்சி கொண்டிருக்கிற அந்த பரலோகத்திலிருந்து இறங்கி வர அந்த மணவாட்டி, எடுக்கப்பட்ட மணவாட்டி, அந்த மணவாட்டியினுடைய அழகு பிறகு புதிய வானம் புதிய பூமியில எப்படி அந்த ராஜ்யம் அது முழுமை அடையுது. அயால ராஜ்யத்துக்கு பங்குதாரன் உடன் பங்காளன் என்று கதை கேட்கல. இந்த 5 ஸ்டெப் நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். அவர் ராஜ்யத்துக்காக அவர் பிறந்தவர். ஏசாயா 9 அவர் பிறக்கல ராஜ்யம் அவர் கிங்காத்தான் அவர் பிறக்கிற அந்த கிங் 30 வயசு வந்து தொடங்கல the kingdom is near and பிறகு அவர் சொன்னார் the kingdom and the power of the kingdom is all power has come and ஏற்கனவே வந்துட்டண்ட. பிறகு அவர் தன் கிங்டம்ஸ் பீப்புள் ராஜ்யத்தின் புத்திரன் என்று கதைக்க தொடங்கினார். பிறகு அவர் அந்த ராஜ்யத்தினுடைய எல்லைகள் எதுவரைக்கும் போகும் என்றதை அவர் வெளிப்படுத்தினார் அல்லது அதை அவற்றை அப்போஸ்தலர்கள் அதை கொண்டு போச்சினார். கடைசியா அந்த ராஜ்யம் தமிழ் புறசாதி கொங்கோ காடு இருக்கிற கொங்கோ காடு இருக்கிற ஆப்பிரிக்கா, கொங்கோ ரிபப்ளிக் அல்லது இந்தோனேசியா அல்லது சுமாத்திராவில் எங்கேயோ எல்லாம் கிடந்த யாக்கள் அல்லது இடமே தெரியாம இருந்த தீவு அமெரிக்கா எல்லாம் ஒரு 4 பக்கம் சொல்லப்பட ஒரு பெரிய ஹண்டம் ஒன்று அங்க கிடக்குது. பெரிய ஹண்ட துண்டு ஒன்று ஒரு நமக்கு தெரியல. அத கண்டுபிடிச்சு பிறகு அங்க பிறகு அதுக்கு முன்னுக்கே சைனா. இப்படி கிறிஸ்தவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் இல்லாத இடம், அவற்ற ராஜ்யத்தினுடைய அறகுவல் போகாத இடம் இந்த உலகத்தில் ஒரு இடமும் இல்லை. உண்மையில உலகத்தின் முடிவரியந்தம் அது போயிருக்குது. அதனால கிறிஸ்தவனுடைய ராஜ்யம் வளர்ந்து அது நிக்குது. மெய்யான மக்கள் எல்லா ஜாதிகளுக்களையும் எல்லா பாஷைக்காரர்களையும் இருக்கிறேன். கிறிஸ்தவனுடைய அரசு எப்படி வளர்ந்துச்சுன்னு நமக்கு வரலாறு படிச்சா தெரியும். நாம நினைக்கிறோம் கிறிஸ்தவ ராஜ்யம் இல்ல போல இருக்குது இஞ்சியன். சில சிங்கள ஆக்களுக்குள்ள ராஜ்யம் இல்லையோ என்று நாம யோசிப்போம். ஆனா சிங்கள ஆக்களுக்குள்ளையும் கடவுள் தன் ராஜ்யத்தின் மக்களை தெரிஞ்செடுத்து வச்சிருக்கிறார். நம்மள இதே வேத விசுவாசம், இதே பரிசுத்தவான்களுடைய விசுவாசத்தை, அந்த ஒரே விசுவாசத்தை கொண்டு மக்கள் இருக்கிறாங்க. அதனால கடவுள் அப்படி எல்லா இனத்திலையும் மற்ற ராஜ்யத்தினுடைய புத்திரரையும் இடத்தையும் அவர் வச்சிருக்கிறார். ராஜ்யம் ஏற்கனவே வந்துட்டு அவர் ஆண்டு வந்திருக்கிறார். 1000 வருஷ அரசாட்சிகளை நாம இருந்து கொண்டிருக்கிறோம். அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதில் இருந்து அந்த ராஜ்யம் போய்கொண்டிருக்கு. அவர் சொன்னார், நீங்கள் எருசலேமிலேயும் யூதேயாவிலேயும் சமாரியா முழுவதும் பூமியின் கடைசி வரியந்தம் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள் சொல்லிதான் போனார். அவர் எடுக்கப்பட்டதில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் 1000 வருஷம் என்ற அந்த அரசாட்சி ஆட்சி நடந்து கொண்டிருக்குது.
ராஜ்யங்களுக்குள்ள கடவுளுடைய மக்கள் பிடிபட்டு அவர் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்காக வாழ்றோம். இன்னும் தலைமுறை அது போகத்தான் போகுது. அவர் ஒரு நேரம் வச்சிருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் திரும்பி விரைக்கல, அது எல்லாரையும் உயிர் தழுப்பி பிதாவிட கரத்தில் ராஜ்யத்தை ஒப்படைக்கிறார். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நித்திய ராஜ்யத்தோட அது பாவமே இல்லாத புதிய பூமி புதிய வானத்தில் வாழும். சோ 1000 வருஷ அரசாட்சி இனி இல்ல, இப்பதான் 1000 வருஷ அரசாட்சி. அவற்ற ராஜ்யம் இனி வர்றதில்லை. ஏற்கனவே நாம 1ஆம் நூற்றாண்டிலே ராஜ்யம் தொடங்கிட்டது. இப்ப வரைக்கும் அது விருத்தி அடைஞ்சு கொண்டு போய் கொண்டிருக்கு. இதுல நாம மனதில் வச்சிருக்க வேண்டும். சரியான முக்கியமான சத்தியங்களா? இதுக்கு நம்மட காதை கவர்ந்து இருக்கிற மாதிரி கண்ணை கதை புழுடாக எல்லாம் விட்டு கொண்டிருப்பாங்க வெளியில. கனவே பைபிள்ல இருக்கிற வசனங்களை கோத்து 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 ஏதோ ஒரு ஜாவும் கற்பனை என்று கடைசியில் எழுத வேண்டிய அந்த கதைகள் எழுதி கொண்டிருக்கிறேன். அவங்களோட புத்தகத்தை வாசியா கடைசியில ஜாவும் கற்பனை என்று போட மறந்துட்டாங்க. அவ்வளவுதான் உண்மை. MS வசந்தகுமார்ல இருந்து நமக்கு தெரிஞ்ச பல பேர் அதை கொண்டிருக்கிறேன். ஜாவும் கற்பனை அவர்களுடைய கதராமே தன் ராஜ்யத்தை தன் மக்களையும் தொடர்ந்து காத்து இந்த வேத புரட்டுகளையும் அவற்ற ராஜ்யம் இனித்தான் வரும் என்று சொல்ற சாத்தான்ற தந்திரங்களையும் கிறிஸ்து இஷ்டவேல மட்டும்தான் 1000 வருஷம் சேர்ந்து அரசாண்டு எருசலேமில் ஆளுவார் என்ற வெறும் மாம்ச யோசனைகளோடு இருக்கிற அந்த போதனையிலிருந்து தன் மக்களை தொடர்ந்து காப்பாரா. ஆமென்.